பக்கம் 65 பாடலை பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வரை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வரை. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதை தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்துப்பார். ஆலயத்திற்கு புறமே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரண்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களால் 1214 தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்திருக்கிற
மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்கள் 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஓட்டார்கள். யாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். அவருடைய தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தில் திவ்யா அக்கா அவர்கள். ஆண்டவரே, இந்த கூட்டி வந்திருக்கீங்க ஆண்டவரே, இதற்காக நன்றி செலுத்திட்டோம். ஆண்டவரே, இந்த கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு பாடங்களும் ஆண்டவரே நாங்கள் மறக்காதப்படுத்தி கவனமாக கேட்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை அபியாசிக்க உதவி செய்யுங்க. நடந்திருக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் கூட இருங்க. எல்லாமே பரிசுத்தமான துணை கொண்டு நடக்கவும் நாங்கள் பக்தியாகவும் ஒருவாக நாங்கள் எல்லாமே தோல்விக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேசிக்கிறோம் கேட்போம் நல்லபடியாக. ஆமென். இப்பொழுதும் இயற்கை செய்தி சகோதரி ஜொலிடா அவர்கள். இன்னைக்கு ஒரு அனிமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேர்லாம் வெள்ளையா இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஆனால் சில பேர்லாம் கருப்பா இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த அனிமலை வெள்ளையா இருக்கன்னு சொல்லி பெருமையும் படாது, கருப்பா இருக்கன்னு சொல்லி கஷ்டமும் படாது. அது பேர் என்னன்னா வரிகுதிரை. இவங்கள வரிகுதிரைன்னு சொல்லுவாங்க, காட்டு குதிரைன்னு சொல்லுவாங்க. இவங்க ஆப்பிரிக்கா தேசத்துல தான் அதிகமா இருப்பாங்க. இவங்களால தூரத்துல இருக்க பொருட்களை நல்லா பார்க்க முடியும். ஆனால் இவங்களால ஆரஞ்சு கலரை மட்டும் பார்க்க முடியாது. இவங்க நின்றுக்கிட்டே தான் தூங்குவாங்க. ஏன்னா எப்போனாலும் தன்னோட எனிமி வந்து தன்னை தாக்கலாம். இவங்க ஒரு வெஜிடேரியன். இவங்க கிராஸ் பிளான்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இவங்களோட பல்லு பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கிராஸ் சாப்பிட்றதுனால அது வளர்ந்து நிற்கும். ஆனால் இன்கேஸ் அவங்க டயட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல்லு நீளமாக வளரும். அவங்களுக்கு வெள்ளை நிறப்படும் கருப்பு நிறப்படும் அவங்க உடம்புல இருக்கு. அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா அவங்களோட எனிமி தன்னை தாக்க வரும்போது அவங்க சிம்பிளாக ஓடுவாங்க. அப்போ அந்த எனிமி ஒருத்தவங்களை பார்த்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கே மயக்கம் வந்துடும். ஸோ ஒரு அனிமலுக்கே கடவுள் தன்னை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம எனக்கு எதுவுமே கொடுக்காம போயிட்டாங்க, எனக்கு நான் எப்படி இதுலேருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டிடும். அந்த மாதிரி திட்டக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு இயற்கை செய்தியை எழுதுவதற்கு சகோதரி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இரத்த சாட்சி வரலாற்றை சகோதரி ராஜதி அவர்கள். இன்னைக்கு வந்து ரத்த சாட்சியின் வரலாறுல நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லியம் டிண்டால் அப்படின்றவரை குறித்து தான் பார்க்க போகிறோம்.
யார் இவங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான் முதல்ல பைபிளை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எல்லாமே வந்துச்சு. இவங்க தான் முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை குறித்து தான் நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரிட்டனில் தான் பிறக்கிறாங்க. எந்த இடத்துலனா க்ளோசெஸ்ட்ரிஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல தான் வந்து அவங்க பிறக்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதாக இருக்கும்போதே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் படிக்கிற காலத்துலேருந்து என்ன அவருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா வேதாகமத்தை நம்ம நிறையா கற்றுக்கொள்ளணும், ஸ்கிரிப்சர்ஸை நிறையா படிக்கிறதுக்கு அவர் சிறு வயதில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறையா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருடைய படிப்பு எல்லாத்தையுமே வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் முடிக்கிறாரு. பிஏ எம்ஏ எல்லாத்தையுமே வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் படிக்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்காலர் இருந்தார். யார் அப்படின்னா அவருடைய பேர் வந்து எராஸ்மஸ். அவர் வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்காலர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா கிரீக்கில் வந்து புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அதை வந்து முதல்ல அவருக்கு பிரிண்ட் எடுத்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்னவாக இருந்துச்சுன்னா இந்த பிரிண்ட் எடுத்து கொடுக்கும்போது ஏன் நம்மளோட இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து இதை பிரிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை என்ன பண்ணுச்சுன்னா அவருக்கு அப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாதபடி அவர் இருந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பைபிளை வந்து இங்கிலீஷில் அப்படி யாராவது ஒருத்தவங்க மொழிபெயர்க்கிறாங்கன்னா கடுமையான தண்டனைகள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்படி ஒருவேளை அவங்க இங்கிலீஷில் ஒருவேளை மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அவங்கள வாழ்நாள் முழுதும் வந்து சிறைச்சாலையில் வைப்பாங்க, இல்லாட்டி உயிரோடு எரிச்சிருவாங்க. இதுதான் வந்து அவர் இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலைமையாக இருந்துச்சு. ஸோ எப்படி அப்படி நிலைமையாக இருந்தாலுமே அவருக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எப்படியாவது வந்து நம்ம ஏன்னா எல்லாரும் பேசப்படுற மொழியில் எல்லா மக்களுக்கும் போய் இந்த ஒரு வேதாகமம் வந்து சென்றடையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாஞ்சை வந்து அவர் இருந்துச்சு. அவர் அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அவருக்கு வந்து 8 லாங்குவேஜ் என்ன பண்ணுறாருன்னா கற்றுக்கிறாரு. கிரேக்க மொழியும் அப்புறம் லத்தீன் எல்லாமே சேர்த்து அவர் 8 மொழி வந்து அவர் கற்றுக்கிறாரு. ஸோ இப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறையா என்ன சொல்கிறது எதிர்ப்புகள் சூழ்நிலைகள் இப்படி இருந்த போதையும் அவருக்கு அந்த ஒரு வாஞ்சை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் யாரோட வீட்டில் வந்து அவங்க தங்குறாங்க அப்படின்னா சர் ஜான் அண்ட் லேடி வால்ஸ் இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் படிப்பெல்லாம் முடித்துட்டு திரும்பி அவர் இங்கிலாந்துக்கே வந்து இவங்க வீட்டில் வந்து தங்குறாரு. அங்கே தங்குறப்ப அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒரு சிறு வயது பிள்ளைங்கள் தான். அவர் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி டீச் பண்ணணும் அப்படின்னா இல்லை. ஸோ அதனால அவருக்கு வந்து எப்படிப்பட்ட டைமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு குவாய்ட் டைமாக இருந்துச்சு. அந்த நேரத்தை அவர் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா இந்த பைபிளை வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு நேரத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ அப்படி அவர் வீட்டில் இருக்கும்போது நிறைய பேரை வந்து சாப்பாடுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சாப்பிடும்போதெல்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் வருமா பைபிள் ரிகார்டிங். ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதா இருக்கிறதும் சரி, சப்ஜெக்டில் அந்த வேதத்தில் இருக்க வசனங்களை அவர் என்ன பண்ணுவார் கோட் பண்ணி பேச ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த புதிய ஏற்பாட்டை வந்து மொழிபெயர்த்ததுக்கப்புறம் அவர் வந்து அங்கே இங்கிலாண்டில் அந்த லண்டனில் இருந்த பிஷப் பிரின்ஸ்டில் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட என்ன பண்ணுறாரு போய் பேசுகிறாரு. ஏன் அவர்கிட்ட போய் பேசுகிறாருன்னா இவர் மேலே வந்து ஒரு சிம்பத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட என்ன பிஷப் ஆஃப் லண்டன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி நான் இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு திறமையா இப்படிப்பட்ட அவர் ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆடுறாராம் அவருடைய வேலையெல்லாம் பார்த்து. ஸோ அப்போ என்னதான் வந்து மொழிபெயர்த்ததை பார்த்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது அவருக்கு செய்த வேலை முடித்திருந்தாலும் அவர் இல்லை எங்களால் முடியாது வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த நாட்களில் இருக்கக்கூடிய
கிங் ஹென்ரி அவர் ஆட்சி செய்து இருக்கும்போது வில்லியம் கார்டினல் தாமஸ் வெஸ்லி, ஸோ இவர் வந்து இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார், அதனால நான் வந்து இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி அப்படின்னு சொல்லி வந்துட்டு 1.5 வருஷமும் அங்கே லண்டன்லே தான் இருக்கிறாரு. ஸோ அங்கே அப்படி இருக்கிறப்ப மன்மோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வியாபாரி ஒரு வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு. அவருடைய உதவி மூலியமாக என்ன பண்ணுறாருன்னா சரி இப்போ லண்டனில் இருந்தால் நம்ம வந்து மொழிபெயர்த்ததை பிரிண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய உதவி மூலியமாக ஜெர்மனிக்கு போகிறாரு. ஸோ ஜெர்மனியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிரிண்ட் எடுக்கிற ஒரு ஷாப்பை வந்து அங்கே கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அங்கே கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா பீட்டர் குவென்டல் அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த நபரை வந்து சந்தித்து இந்த மாதிரி நான் வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாரு ஜெர்மனியில் பிரிண்ட் எடுக்கிறாரு. ஸோ அப்போ இருக்க காலகட்டத்தில் லண்டனை காட்டிலும் ஜெர்மனியில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால அங்கே என்ன பண்ணிடுறாருன்னா அங்கே வந்து பிரிண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் நம்ம ஒரு பட்டன் அமுத்தினா ஒரு பிரிண்ட் வந்துடும். ஆனால் அந்த காலத்தில் எப்படி பிரிண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு மெட்டல் இருக்குன்னா ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டையும் அதை வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த ஒரு மெட்டல் பீசஸ்லாம் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கில் வச்சு எடுத்து அதை வந்து அச்சிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பைபிள் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா காப்பீஸ் எடுக்கிறதுலாம் ஈஸி, ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பிரிண்ட் எடுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம், ஒரு டீடியஸ் அண்ட் ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அவர் வந்து அந்த ஒரு கடையில் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கப்போ அங்கேயும் ஒரு கடை வருது. ஜெர்மனியில் வந்து அப்பயும் ஒரு ரைடு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த வேலை வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. ஆனால் அந்த வேலை நிறுத்தப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ காப்பீஸ் வந்து எடுக்கிறாங்கன்னா 6000 நியூ டெஸ்டமெண்ட் அந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து பிரிண்ட் பண்ணதை என்ன பண்ணுறாருன்னா அவர் இங்கிலாந்துக்கு வந்து ஷிப் மூலயமா அனுப்பி விடுறாரு. ஸோ அங்கே வந்து பல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு நியூ டெஸ்டமெண்ட் சொல்லும்போது ஒரு குட்டி பாக்கெட் சைஸ் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. இதை வந்து 6000 காப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து அனுப்பி விட்றாங்க. அப்படி அனுப்பும்போது ஒரு 8 வருஷத்துக்குள்ள 20000 காப்பீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால பிரிண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு பக்கம் அவர் பிரிண்ட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இருந்தாலும் லண்டனில் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற பிஷப்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா காப்பீஸ் வாங்கி எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பைபிளை. இந்த நியூஸ் வந்து அவருக்கு தெரிய வருது. ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு தடை வந்தால் இந்த வேலையை நிறுத்திடும் அப்படின்னு தான் தோணும். அவர் என்ன பண்ணாருன்னா இதெல்லாம் ஒரு பொருட்டே படுத்தாமல் சரி நியூ டெஸ்டமெண்ட் முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அந்த வேலையை அவர் என்ன பண்ணார் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் இருக்க ஃபஸ்ட்டு 5 புக்ஸை என்ன பண்ணாருன்னா அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி வந்து அவருடைய வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் யார் வீட்டில் தங்குறாருன்னா ஹென்ரி பிலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வீட்டில் இருக்கும்போது பிலிப்ஸ் வந்து ரொம்ப ஒரு அன்பாக ஃப்ரெண்டு போல் பேசி நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க கடவுளுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட பேசி கடைசியில் என்ன பண்ணிடுறாரு அவர் தான் வந்து காட்டி கொடுக்குறாரு, அவருக்கு வந்து துரோகம் பண்ணிடுறாரு. ஒரு நாள் வந்து அவர் சொல்கிறாரு வாங்க நம்ம லஞ்சுக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவரும் போயிடுறாரு. ஏன்னா ஃப்ரெண்டுனா நம்ம போவோம் இல்லையா, அதே மாதிரி இவரும் வெளியில் போயிடுறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து அவரை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ 1.5 வருஷம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெயிலில் இருக்கிறாரு. அந்த 1.5 வருஷம் ஜெயில் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த் தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, வெளிச்சம் இல்லை, ஒரு குளிர் ஒரு கோல்டு கிளைமேட் அப்போது. ஸோ அப்போ வந்து அவருக்கு ரொம்ப குளிர்ச்சி இருட்டாக இருந்துச்சு. ஒரு 1.5 வருஷம் இப்படி ஒரு இருட்டு ரூம்குள்ளே இருக்கணும்னா நமக்கு எப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஒரு லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் வார்மான க்ளோத்ஸ் எனக்கு ட்ரெஸ்ஸு தாங்க, அது மட்டும் இல்லாதபடி எனக்கு ஒரு விளக்கு வேணும், எனக்கு அது மட்டும் இல்லாமல் டிக்ஷனரி தாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கிரிப்சர்ஸும் தாங்க, என்னோடய வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறாரு. கண்டிப்பாக அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க தான். ஆனால் வந்து அவர் ஜெயிலில் இருக்கும்போது யார் அவரை பார்த்துக்கிறான்னா ஜெயிலர், அவருடைய பொண்ணும் வந்து இவர்கிட்ட நல்லா பேசுவாங்களாம். ஸோ அப்போ ஜெயிலர் அவரோட பொண்ணு எல்லாருமே அவரை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவருடைய வேலையெல்லாம் கண்டு ஃபஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க மனம் திரும்பிடுறாங்க அப்படின்னு பார்ப்போம்.
அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அவரை எரிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ வந்து அவரை வந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கயிறில் கட்டி ஃபஸ்ட்டு கழுத்தை வந்து ஒரு கயிறு போட்டு இறுக்கி அவர் மூச்சு திணறல ஃபஸ்ட்டு இறந்து, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா எரிக்கிறாங்க. அவருடைய கடைசி ஜெபம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இங்கிலாந்து தேசத்துடைய ராஜாவினுடைய கண்களை வந்து திறந்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபம் பண்ணுறாரு. இந்த ஒரு ஜெபம் பண்ணினதுக்கப்புறம் அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் வந்து நம்மளுக்கு இந்த காலத்தில் பைபிள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோடைய முக்கியத்துவம் தெரியலையோ என்னமோ தெரியல. ஆனால் அவ்வளோ அவர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த வேதாகமத்தை நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம், தியானிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு ரத்த சாட்சியின் வரலாற்றை எடுத்துக்கொண்டு சகோதரியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தீர்க்க தரிசன செய்தியை சகோதரர் சாம் வழங்குகிறார். ஹாப்பி சாபத். ஸோ இன்றைக்கி நம்ம தீர்க்க தரிசன செய்தியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சைல்டு கைடன்ஸ் புக்கில் வந்து 31st சாப்டரில் ஒரு முக்கியமான ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளால் இந்த உலகத்துல இருந்து பரலோகத்துக்கு எதை மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, குணத்தை மட்டும்தான் நம்மளால் இந்த உலகத்துல இருந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இந்த உலகத்தில் இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்ச பணமோ இல்லை வாங்கி வச்ச காரோ இல்லை கட்டின வீடோ எதுவுமே நம்மளால் பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்மளால் குணத்தை மட்டும்தான் பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மற்றவங்க நம்மள நல்ல விதத்தில் நினைக்கிறது வந்து குணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ வந்து நான் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கேன், சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கேன். ஏன்னா வீட்டில் நம்ம எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மற்றவங்க எல்லாருமே நம்மளை நல்ல விதத்தில் நினைக்கணும் அப்படின்றது வந்து குணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குணம் அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது வந்து ஆத்மாவோட தன்மையாக தான் இருக்குது. அது எப்படி காணப்படும், அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது நம்மளோட நடத்தையில தான் அதை பார்க்க முடியும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்மளோட குணங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 3வது பாயிண்ட் என்னதுன்னா, நல்ல குணம் தங்கத்தையும் வெள்ளியும் விட விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இளஞ்சுவைக்காங்க. நாளுக்கு நாள் கூட என்ன ஆகிட்டு இருக்குன்னா, கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் சில்வர். ஆனால் கோல்டுக்கும் சில்வருக்கும் கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி. ஆனால் இது ரெண்டுத்தையும் விட விலை உயர்ந்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்ல குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நல்ல குணம் வந்து தங்கத்தையும் வெள்ளியை விட உயர்ந்ததாக இருக்குது. உலக ஐஸ்வர்யங்கள் தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாம் கூட என்ன ஆகிடும், ஒரு நாள் அழிந்து போயிடும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் குணம்ன்ற ஒரு முதலீடு, நம்ம இப்போ நம்மளோட நல்ல குணத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது நமக்கு என்னவா கொடுக்கும், பின்னாடி ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நித்திய ஜீவனா எப்படி, நமக்கு பரலோகத்தை வந்து இந்த குணம்ன்ற ஒரு முதலீடு, நம்மளோட குணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பரலோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு நல்ல குணம் எப்படி இருக்கணும்னா ஒரு நாணயத்தை போல இருக்கணுமா. நாணயம்னா ஒரு காயின் போல இருக்கணுமா. எப்படி 1 ரூபாய் காயின்ல இருந்து 5 ரூபாய் காயின் வரைக்கும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குதோ, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதோ, ஸோ அந்த மாதிரி நம்மளோட நல்ல குணத்துக்கும் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. ஸோ 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பொறுமை, அதுக்கப்புறம் சகிப்புத்தன்மை. இந்த 2 குணத்தையும் நம்ம வளர்த்துக்கொள்ள அதிகமாக பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. என்னென்ன குணங்கள் சொல்லிட்டு பார்க்கும்போது, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்மளோட வாழ்க்கையில வளர்த்துக்கொள்ள நம்ம அதிகமாக பிரயாசப்படணும்னு பார்க்குறோம். 6வது குணங்கள் என்ன, 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மனுஷன் எப்பயுமே எப்படிதான் பலவீனனாக தான் இருக்கிறான். ஆனால் இதே அவனுக்கு ஏதாவது ஒரு உபத்திரம் வரும்போது அவன் தன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்தினானா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால்,
இப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க வராங்க, அவங்க ஏதாவது சண்டை போடுறாங்கன்னா அப்போ எனக்கு என்ன வரும்? கண்டிப்பாக கோவம் வரும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு டைமில் என்னோட கோவத்தை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணனா, பலவீனனா இருந்தால் கூட அவங்க எப்படின்றாங்கன்னா பலவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்என் ஜி ஒயிட் அம்மையார் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்மளோட லைஃப் டைம் ஃபுல்லாக நம்மளோட வாழ்நாட்கள் முழுவதுமாக நம்ம வந்து என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட நல்ல குணங்களை வளர்த்து கொண்டே இருக்கணுமா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட நல்ல குணங்களை வளர்க்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளோட வாழ்நாள் முழுவதுமாக நல்ல குணங்களை வளர்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து உலக மக்களும் செஞ்சாங்கன்னா இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்என் ஜி ஒயிட் குறிப்பிடுறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லா நல்ல குணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும் அப்படின்றதுலாம் 7th பாயிண்டா இருக்குது. ஸோ 8th பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சுயநலம், தற்பிரியம், சுயமேட்டுமை, இந்த 3 குணங்களும் நம்மளை பரிதவிக்கிற சூழலையும் அழியக்கூடிய சூழலையும் நம்மளை விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்தெந்த குணங்கள் சொல்லிட்டு பார்க்கும்போது, சுயநலம், தற்பிரியம், சுயமேட்டுமை, இந்த 3 குணங்களும் நம்மளை எந்த சூழ்நிலையிலே விடுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அழியக்கூடிய சூழலையும் பரிதவிக்கிற சூழலையும் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6:3 எடுத்தவங்க வாசிங்க. கலாத்தியர் 6:3. சாரி, கலாத்தியர் 6:8. ஸோ இதுதான் 9th பாயிண்ட். என்னதுன்னா, மாம்சத்துக்கு விதைக்கிறவன் எதை அறுப்பான்? மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம இந்த உலகத்துல என்ன விதைச்சாலும் கடைசியில் நமக்கு என்னதான் வரும்? அழிவு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதே நம்ம ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து அதிகமா விதைச்சோம்னா நம்ம என்ன இருப்போம்? நித்திய ஜீவனை அறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. நித்திய ஜீவனை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அப்போ அதனால நம்ம எதை விதைக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆவிக்கென்று விதைக்கிறவங்களாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம விதைக்கிறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு குழந்தையோட எதிர்காலமோ இல்லை ஒரு யூத் ஒரு வாலிபனோட எதிர்காலத்தையோ நம்மளால என்ன பண்ண முடியாது? கரெக்டாக அவங்க ஃபியூச்சர்ல இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இதே நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து அதிக கவனமும் அதிக அக்கறையும் கொடுத்து நம்மளோட பிள்ளைங்களை வந்து வளர்த்தோம்னா அந்த பிள்ளைங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இது யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உலகத்து மக்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அதிக கவனமும் அதிக அக்கறையும் பண்ணுவாங்க. இது பண்ணா எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதே நம்ம வந்து நம்மளோட பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிக கவனமும் அக்கறையும் சத்தியத்தின் பாதையில் அவங்கள வந்து நடத்தணுமா. என்னென்ன குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிக கவனம், அக்கறை, அதுக்கப்புறம் சத்தியத்தின் பாதைக்குள்ள அவங்கள நடத்தணும்னா கடவுள்கிட்ட இருக்கிற அன்பு அப்படியே அவங்க கிட்ட வருமா. அது மட்டும் இல்லாம தேவனுக்கு பயப்படுற அந்த குணமும் அவங்களுக்குள்ளார வளரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. எந்தெந்த குணங்கள் நம்ம பிள்ளைங்களுக்குள்ளார வளர்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அதிக கவனம், அக்கறை, சத்தியத்துக்குள்ளார நம்மளோட பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைங்கள் தான் சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ நம்ம 10 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். மொதல் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? குணத்தை மட்டும் தான் நம்ம இந்த உலகத்துலேருந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியும்னு பார்த்தோம். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, மற்றவங்க நம்ம நல்ல விதத்தில் நினைக்கிறது குணம் இல்லை, குணன்றது ஆத்மாவோட தன்மையாக இருக்குது, அது நம்மளோட நடத்தையில தான் காணப்படும்னு சொல்லிட்டு பார்த்தோம். 3வது என்னன்னா நல்ல குணம் வந்து தங்கத்தையே வெள்ளியை விட விலை உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்.
4வது குணம் என்னன்னா நம்மளோட நல்ல குணங்கள் வந்து ஒரு நாணயத்தை போல மதிப்புள்ளதா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். 5வது என்னன்னா பொறுமை, சகிப்புத்தன்மை, இது போன்ற குணங்களை நம்ம வளர்க்க வேண்டியவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். 6வது தன்மை என்னதுன்னா நமக்கு என்னதான் உபத்திரம் வந்தாலும் நம்மளோட உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 7வது பாயிண்ட் என்னன்னா நம்மளோட வாழ்நாள் முழுக்க நம்ம நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளணும்னு பார்த்தோம். 8வது பாயிண்ட் என்னன்னா சுயநலம், தற்பிரியம், சுயமேட்டிமை, இது போன்ற குணங்கள்லாம் நம்ம விடணும். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த ஒரு சூழலுக்கு போவோம்னா அறிவியல் சூழலுக்கு போவோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ஆவிக்குன்னு விதைக்கிறவங்க நம்ம இருக்கணும். கடைசியான பாயிண்ட் என்னதுன்னா நம்மளோட பிள்ளைங்களை அதிக கவனமும் அக்கறையும் சத்தியத்தின் பாதைகளால் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேவன் தாமே நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக ஆகும். நல்ல ஒரு தீர்க்க தரிசன செய்தியை எடுத்துக்கொண்டு சகோதரி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் விசேஷித்த பாடலை வாலிபர்கள் அவர்கள் தூதர்களோ